ஏதாவது ஒரு இடத்துல 2029 எலெக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு இக்னைட் பண்ணி விடணும், அதுக்கு மக்களை திரட்டணும், அதுக்கு இளைஞரை திரட்டணும். ஆனால் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே ஜென் பரீட்சைலாம் கிடையாது. ஏன் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக இளைஞர்கள்லாம் இருக்காங்களா? ஏதாவது இன்னொரு பார்ட்டி வரும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. அது அக்னி குஞ்சு கண்டேன், அது அங்கே ஒரு காட்டிடை பொந்து கிடைத்து வெந்து தெரிந்த காடெல்லாம் இருக்குதில்ல. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, எரியுதோ எரியலையோ, பச்சை வைக்கல இல்லையோ, தீ வச்சு பார்ப்போன்னு ஒரு கும்பல் இருக்குது. அப்போ இது ஆம் ஆத்மி சம்மந்தப்பட்டவர், ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கவருன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிஜேபி மேலே கோபம் இருக்கலாம். ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் நீ களத்தில் வந்து விளையாடணும். எங்கேயோ இருந்து கல்லறிஞ்சிட்டு ஒரு கட்டமைக்கக்கூடாது. 78 மில்லியன் ஃபாலோயர்ஸ், 58 மில்லியன் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு கடன் இன்னைக்கு மெட்டால வந்து அறிக்கை விட்டுருக்கான், பார்த்துருப்பீங்க நீங்களும். மெட்டால தெளிவாக சொல்லிட்டான், எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புரியாத மாதிரி கரன்னு போச்சுன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு. மெயினாக வந்து வல்னரபிள் பீப்புள் எவ்வளோ இருப்பாங்க, பிஜேபிக்கு மேலே ஒரு அவர்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கா இல்லையா, இல்லை பிஜேபி அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்சல்டன்சி ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்சி ஃபேமுக்கு இது நல்ல தகவல் தான். இது ஆக்சுவலாக உண்மையே பத்துக்கிட்டாங்க. இந்த ஃபேஷனுக்கு ஷேர் பண்ணிக்கிறது வேறு. அப்படி இருந்தால் பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சிருக்காங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு உண்டான களத்தை அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க பிள்ளையார் சொல்லி சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியாது. பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு பிஜேபி சீரியஸாக தான் எடுக்கும், காங்கிரஸ் சீரியஸாக எடுக்கும், டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எல்லாம் எடுத்து. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு ஆட்சியல் ஆராய்ச்சியாளர் திரு கோவிந்த் கருப்பு இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஆட்சியல் அப்படின்னு ஒன்று தான் ஞாபகம் எனக்கு இப்போ தோணுது. நிறைய அரசுகள் இருந்திருக்காங்க. ஒரு கட்சி துவங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும், ஒவ்வொரு கூட்டம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். என்ன சார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து எத்தனை அவங்களுடைய சோஷியல் மீடியாவை பிளாக் பண்ணாலும் லேக்ஸில் மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்களே சார், ரீசன் என்ன? அதாவது ரெண்டு விஷயம். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது கஷ்டம் இல்லை, ஆனால் நடத்துகிறது கஷ்டம். ஏன் கட்சி ஆரம்பிக்கிறது கஷ்டம் இல்லை என்றால், நிறைய கட்சிகள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தேவை இல்லை ஒரு வெறுப்பு கோபம் வரும்போது அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அமைப்பு ஃபார்ம் ஆகிடும். காங்கிரஸே அப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்சு சுதந்திர காலகட்டத்தில் ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் இங்கே மெட்ராஸை ஒட்டி இருக்கிற அப்புறம் சென்னை ராஜதானி, அதுலேயே டாய்லெட்ஸ் பார்ட்டின்னு ஒன்று இருந்தது. அது வன்னியர்கள் வந்து தங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சிச்சு, ஒரு கட்சி. டாய்லெட்ஸ் பார்ட்டி தான், டாய்லெட்ஸ், TOILERS. அவர் வந்து திரு படையாச்சி ஆரம்பித்தார், அவர் ஆரம்பித்தார். ஒரு ராமசாமி படைய அவர் ஆரம்பித்தது. அந்த கவர்னர் மாளிகையில் போய் நேராக பண்ணிங்கன்னா இருக்கும். பிற்காலத்தில் அவருடைய பையன் வந்து ராமதாஸ் சார் வந்து காங்கிரஸில் எம்பியாக இருந்தவர். அதே டைமில் இதனுடைய ஒரு பகுதியாக தங்களை வன்னியர் இனம் சார்ந்த சொன்ன நாயக்கர்கள் வந்து வேலூர் இந்த ஏரியா செக்மெண்ட்டில் அவங்க ஒரு பார்ட்டியும் வச்சுருந்தாங்க. ஸோ தேவை அடிப்படையில் அங்கங்கே திடீர்னு ஒரு கட்சி ஃபார்ம் ஆகும். இல்லை யாராவது வந்து அப்படி தாதா கீதாவாக இருந்தாருன்னா அவரை பாதுகாத்துக்குள்ள கட்சி ஆரம்பிப்பாங்க. கொள்கைக்காக சில சமயம் கட்சி தானாகவும் ஃபார்ம் ஆகும். ஆனால் அது என்ன கொள்கைன்னு கூட இருக்குது. காங்கிரஸுக்கு விடுதலை வாங்கி எண்ணம் ஒரு கொள்கை என்றால், விடுதலை அடைஞ்சோடனே காங்கிரஸை கலைச்சுன்னாரு. ஆனால் இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு அஜெண்டா இருந்தது, அது சோஷியலிசமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஸோ இப்படிலாம் வருது. ஆனால் இப்போ ஒரு கட்டமைப்போடு வந்த மாதிரி, ஏன்னா டிஜிட்டலில் கட்டமைப்பு கொண்டு வர்றது மிக ஈஸி, டிஜிட்டலில் சென்சேஷன் கொண்டு வர்றது மிக ஈஸி. எது? ஆர்டிஃபிஷியல் சென்சேஷன், ஆர்டிஃபிஷியல் கட்டமைப்பு. எதுக்கு இந்த காக்ரோச்ன்ற வேர்டை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து முன்னாடியே திட்டமிட்டு காத்து கொண்டு இருந்தார்கள். ஏதாவது யாராவது ஒருத்தர் ஸ்லிப் ஆஃப் த டங் ஒன்று சொன்னால் கப்புன்னு பிடிக்கணும். அப்போ ஏதாவது யாராவது என்றால் அவங்க இருந்தது பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒன்று அரசியல், இல்லாட்டி ஆட்சியல், இல்லாட்டி ஜுடிஷியல். இதில் ஜுடிஷியலில் சிஜேஐன்றவர் வந்து கட்சி சார்பற்றவர். ஸோ அவரையும் கொண்டு போய் பிஜேபி கனெக்ட் பண்ண அவசியமே இல்லை. நீ ஒரு சிஜிஐயில் ஏதாவது தப்பாக சொல்கிறாரு அப்படின்னா அது என்ன முறையோ அதுதான் பண்ணணும். இன்னொன்று, நீ உள்ளவும் இல்லை, நீ வந்து இந்தியாவுக்குள்ளேயும் இல்லை. இந்தியாவுக்குள்ளேயும் இல்லைன்னு சொல்கிறது காரணம் மிரட்டுறது அப்படிலாம் மீன் பண்ணல. ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்குல்ல,
இங்கேருந்து கள்ளத்துக்கு எறிய முடியுமா? நம்ம இங்கேருந்து அமெரிக்க ஜனாதிபதி பற்றி கள்ள விட்டு எரிஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து அது சலனமே ஏற்படுத்தாது. ஏன்னா தே வெரி ஸ்ட்ராங் இன் தேர் அட்டாச்மெண்ட் டு தேர் கண்ட்ரி. என்னுடைய தேசம், நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு. அது மாதிரி இங்கே நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ யார் இதை பண்ணணுன்றது தான் முக்கியம். யார் என்ன சொன்னார் என்பது, எவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாங்களோ அதுவரை இதை வந்து யார் இப்போ தூண்டுறாங்க. ஏன்னா கலரிங் பார்த்தீங்கன்னா, சார் இப்போ ஜட்ஜிக்கு வாயிலிருந்து வந்த வார்த்தையின் மூலமாக தான் இது உதயமாகுதா? ஜட்ஜி என்ன சொன்னார் அந்த சென்டென்ஸில், அவர் என்ன சொல்கிறார், அவர் சொல்லும் பொழுது அவர் வந்து சம் பீப்புள், வேலை இல்லாத இருக்கிறவங்க, என்ன அது வந்து ஒரு காக்ரோச் மாதிரி, இதெல்லாம் அந்த வார்த்தைகளில் வருது. இதில் ஃபுல் கண்டென்ட்டில் இருக்க மீனிங்கை விட்டுவிட்டு வார்த்தையை பிடிக்கிறது. இன்னொன்று ஒன்று சொன்னால் கூட அந்த ஜட்ஜி எதுவுமே எல்லாரையுமே வந்து நீங்கள் எல்லாம் காக்கிறோன்னு சொல்லலை. ஆக்சுவலாக ஜூரான் ஒரு அந்த காலத்து ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித இனத்தை அவங்க காக்ரோச்சு, ரேட்ஸ், ஸோ காக்ரோச் கிங்டம், ரேட்ஸ் கிங்டம், கோட், நம்ம ஆடுன்னு சொல்லோம்ல, அது ஆடு பார்த்திங்கன்னா பின்னாடி போயிட்டே இருக்கும், ஆடு அப்புறம் லைன் கேட்டகரின்னு பிரிப்பாங்க. இது வந்து மாடர்ன் டைம்ஸில் சார்லி சாப்ளின் அதை யூஸ் பண்ணியிருக்காரு. தொழிலாளர்களாக நொந்து போய் அப்படியே வருவான், அப்படியே அது ஆடாக மாறும், திருப்பி எல்லாம் உள்ளே போவாங்க காலையில், திருப்பி அப்படியே ஆடாக மாறும். ஸோ இந்த மெட்டாஃபார் வந்து காலங்காலமாக உபயோகிக்கப்பட்டது. ஸோ காக்ரோச்சை வந்து இவங்க, அவர் எல்லாரையும் சொல்லிட்டாரு, அவர் அப்படிலாம் சொல்லலை. அவருக்குள்ளே ஒரு கோபம் இருந்தது. நீ டியூட்டியை பண்ணிவிட்டு ரைட்ஸை பேசுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாருமே சொல்கிறது தான், நீ டியூட்டி பண்ணு, ஒரு ரைட்ஸை கேளு. இது ஏதோ ஒரு வழக்கு வரும்போது அவர் சொல்கிறாரு. ஆமாம், வழக்கு வரும்பொழுது அவருடைய எண்ணத்தை பேசும் பொழுது இது வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட், பார்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட்லாம் அவர் சொல்லலை. அவர் வந்து அப்படியே சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொன்ன ஒரு சென்டென்ஸ். இதை வந்து அவர் எல்லா இளைஞர்களையுமே அவர் காக்ரோச் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னதாக ஒரு கட்டளை. ஸோ அவர் யாருன்னு போய் பார்த்தா அந்த வெப்சைட் போடுறவர் ஒரு கட்சி சார்ந்தவர், அப்புறம் தெரியுது. கரெக்டுங்களா? அது உங்களுக்கே தெரியுது. ஸோ அவங்க, நீ காக்ரோச் ரெவல்யூஷனரி பார்ட்டி, காக்ரோச் சேஞ்ச் மேக்கிங் பார்ட்டி, இப்படிலாம் வைக்கலாம்ல. ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வைக்கிறேன்னா நீ டைரெக்டாக அட்டாக்கிங் பிஜேபி அடிக்கிறேன்னா பிஜேபி ஆர் கரண்ட் பிரசன்ட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க பிஜேபி. ஏன்னா கவர்மெண்ட் ஹேஸ் நோ கலரிங் ஆஃப் பிஜேபி ஃப்ளாக். திரு மோடி அவர்கள் இங்கே வர்றாருன்னா ரெண்டாக வருவார். ஒன்று பிரைம் மினிஸ்டராக வந்தார்னா சிஎம் திரு விஜய் போய் பார்க்கலாம். அவர் பார்ட்டி மேனாக வந்தார்னா அந்த கொடி பிடிச்சிட்டு போவாங்க, அப்போ திரு சிஎம் போய் பார்க்க தேவையில்லை. ஸோ இதில் அந்த கலரிங் எப்போ கொடி வருதோ அப்போ பொலிட்டிக்கல். அப்போ என்ன காரணம் என்றால், ஏதாவது ஒரு இடத்துல 2029 எலெக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு இக்னைட் பண்ணி விடணும், அதுக்கு மக்களை திரட்டணும், அதுக்கு இளைஞரை திரட்டணும். ஆனால் இவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே ஜென் புரட்சியெல்லாம் கிடையாது. எல்லா கட்சியிலையுமே இளைஞர்கள் இருக்காங்க. எல்லா கட்சியிலையுமே இந்த 18 வயசுலேருந்து அவங்க 30, 32 எதை சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இருக்காங்க. சமீபத்தில் நான் சொல்கிறது ஜென்சி புரட்சி பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்ததை எதை நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டில் யாருமே ஆர்கனைஸ் பண்ணல, ஆனால் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. எல்லாருமே வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலாக என்ன பண்ணாங்க, நம்ம ஆட்சியை குழப்பத்தில் இருக்க இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதான் அவன் தெளிவாக இருந்தான். ஏமா அண்ணா சிலையிலேருந்து இந்த அண்ணா சமாதியிலேருந்து காமராஜ் சிலைக்கு யார் போனாலும் விரட்டி விட்டான். ஆமாம். அப்புறம் வந்து திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மக்கள் கூட்டம். அங்கே ஒரு போலீஸ்கார் ஒரு சிலம்பாடிக்கிட்டு இருந்தார், ஒரு காட்சி ஞாபகம் இருக்கா? எப்பொழுது காவல்துறை குரங்காட்டம் ஆடுகிறதோ அப்போ சமூகம் குழப்பத்தில் போய்டுன்றது தான் அது ஒரு மெட்டாஃபார் மாதிரி தெரிஞ்சுது. கடைசியில் என்னாச்சு? ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்கள்ல சார், இராணுவம் சில பிரச்சனைகள் நடக்கும்போது வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் அந்த அந்த பகுதிக்கு தேவையான பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இது போலீஸ் தான் ஆச்சு, இராணுவம் எதுவும் வரல. இதில் வந்து ஜல்லிக்கட்டில் இராணுவம் எங்கேயுமே வரல. இல்லை, அதான் இராணுவம் தலையிடாத எந்த புரட்சிகளும் சரியான புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இராணுவம் தலையிடாத புரட்சி சரியான புரட்சி எனக்கு புரியலை. இல்லை, என்ன சொல்கிறீங்கன்னு புரியல. இராணுவம் முன்னாடி தலையிட்ட ஒரு புரட்சினா 1967 குமாரபாளையம் ஒரு ஊர் இருக்குது. குமாரபாளையத்துக்கு வந்து திரு பக்தவச்சலம் சிஎம்மாக இருந்தப்போ இராணுவம் வந்தது. அது கைமீறி போச்சுன்னு சொல்லிட்டு
சொந்த நாட்டு இராணுவமே சொந்த மண்ணில் இருக்கும் ஒரு மாநிலத்திற்குள்ள வந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் இங்கே நம்ம வேற ஆள் மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி வந்துச்சு. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். பட் இதில் மெயின் அஜெண்டா என்னன்னாக்கா இதை அப்படியே அரசியல் மூமெண்ட் ஆக்கி இப்போ இருந்தே ஒரு இது கட்டமைத்து, அதாவது பழைய சிஜேயாக இருக்கிறவங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க, பழைய அதிகாரமாக வேலை பார்த்தவங்களுக்கு கவர்மெண்ட் அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க, கவர்னர் போஸ்ட் கொடுக்குறாங்க. இதை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறத யாருனாலும் சொல்லலாம். இதுக்கு பெரிய புரட்சியெல்லாம் வர தேவையில்லை. அது ஒன்று. அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டாக் மோடுன்னு இருக்குது. இப்போ மக்கள் திரண்டு இருக்கணும்ல. இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்ப தானாக கூடணும், எல்லா இடத்துலையும் போனால் பயங்கரமாக கூட்டமாக வந்தது. அதை பயமுறுத்துறதுக்கு வந்து மக்கள் சாகடிக்கப்படுறாங்க, அதை மீறியும் வருது. இது வந்து ஒரு புரட்சிக்கு பக்கத்தில் இன்னும் தமிழ்நாடு வந்து ஒரு புரட்சிக்கு காத்திருக்கிறது. அது என்னுடைய எண்ணம். ஒருவேளை இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு குழப்பத்தில் போகிற மாதிரி வச்சுன்னா அப்போ ஒரு வேளை வேறு மாதிரி டைமென்ஷனில் வரும். ஆனால் இது என்னென்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு வெப்சைட்டோ ஒரு இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ எக்ஸோ எது போட்டாலும் பாட்டை வச்சு கடன்னு இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது நீங்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ அதனால் இல்லை, இப்போ ஏன் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமாக இளைஞர்கள்லாம் இருக்காங்களா? ஏதாவது இன்னொரு பார்ட்டி வரும், அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை, அது அக்னி குஞ்சு கண்டேன். அது அங்கே ஒரு காட்டிடை பொந்து கிடைத்து வெந்து தெரிந்த காடுலாம் இருக்குதில்ல. இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, எரியுதோ எரியலையோ, பச்சை வைக்கல இல்லையோ, தீ வச்சு பார்ப்போன்னு ஒரு கும்பல் இருக்குது. அது எப்பயுமே அரசியலில் வந்து நம்ம அரசியலாக எடுத்துக்குவோம். அப்போ இது ஆம் ஆத்மி சம்மந்தப்பட்டவர், ஏற்கனவே கனெக்ஷன் இருக்கவருன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிஜேபி மேலே கோபம் இருக்கலாம். ஆனால் நீ என்னதான் இருந்தாலும் நீ களத்தில் வந்து விளையாடணும். எங்கேயோ இருந்து கல்லறிஞ்சிட்டு ஒரு கட்டமைக்கக்கூடாது. 78 மில்லியன் ஃபாலோயர்ஸ், 58 மில்லியன் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு கடன் இன்றைக்கி மெட்டால் வந்து அறிக்கை விட்டுருக்கான், பார்த்துருப்பீங்க நீங்களும். மெட்டால் தெளிவாக சொல்லிட்டான், எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி புரியாத மாதிரி கரன்னு போச்சுன்னா நாங்கள் ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒன்று கட்டமைச்சு ஒரு ரெவல்யூஷன். அது எப்படி தெரியாத மாதிரி எப்படி ஹைப்புக்கு போச்சுது? இப்போ எல்லாருமே அது பார்க்குறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு ஹைப்புக்கு எப்படி போகும் சார்? இல்லை, ரெண்டு. ஒன்று ஆர்கானிக்காக அது பாட்டுக்கு நடக்கிறது. அப்போ இது ஆர்கானிக்காக போகலன்னு சொல்கிறீங்களா? இது வந்து ஆர்கானிக்காக உறுதியாக போகல. ஏன் எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, இவ்வளோ ஸ்பைக் அப்படின்னா என்னுடைய சிம்டம் மெட்ராஸை கூட விட்டுடுங்க. அவங்களுக்கு இருக்க ஏரியாலெல்லாம் ரோட்டில் வந்து கொஞ்சமாவது ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மக்கள். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆன் த கிரவுண்ட் ப்ரொட்டஸ்டே பண்ணலை. சோஷியல் மீடியாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஏதோ ஒரு இஷ்யூ பண்ணி இதுக்கு வாங்கன்னு சொன்னால் தானே ப்ரொட்டஸ்ட் தொடங்கும். இந்த இஷ்யூ அவங்க இது தானே சொல்கிறாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அகேன்ஸ்ட் இவங்க, நீங்கள் வாங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங் த வாட்டரா, இங்கே நிறைய கட்சி இருக்குது. இவங்க வந்து எனக்கு அவங்க கிரவுண்ட் டெஸ்ட் என்ன சொல்லவே இல்லைல்ல. கிரவுண்ட் டெஸ்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது பல்ஸ் பார்க்குறது, இது பல்ஸ் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்சேஷனாக இருக்கிறது வேறு. இது இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் சார், ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் ஹைப் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா, அது எப்படி ஆகுது? அதான் பாட்டில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அது பெரிய லெவல்லாம் பே பண்ணால் கடன் போகும். அப்புறம் அங்கங்கே நடந்த ஜென்சி புரட்சி மாதிரி சொன்னால் அப்படி தான் போகிறது. இப்போ வந்து ஒரு 10 to 20% எடுத்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? இப்போ இந்த அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் மதன் கௌரியோட சேனல் 8 மில்லியன் நினைக்கிறேன், 8.5 மில்லியன், கரெக்டுங்களா? ஸோ இது அவன் சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா 85 மில்லியன்லாம் தாண்டி இது பாட்டுக்கு 26 போயிட்டுருக்குது. சரிங்களா? இதை வந்து ஜென்யூன் என்று எப்படி ப்ரூவ் பண்ணப்படும் என்றால், அடுத்த ஒரு 5 நாளைக்குள்ளே இது அடுத்த லெவலில் மூவ் ஆச்சு வச்சுங்களேன். இது வந்து சும்மா காற்றோடையும் காணல் நீரோடையும் கத்தி சண்டை போட முடியாது. நீ ரியாலிட்டிக்கு வந்தானே ஆகணும். அப்போ மக்களை வந்து இது தூண்டி பார்க்குற முன்னாடிலாம் வந்து ஃபஸ்ட் இப்போ இதுக்கு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸு அந்த மாதிரிலாம் ஏதாவது டிசைன் பண்ணியிருக்காங்க? ஒன்றுமே பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு கூகுள் ஃபார்மை போட்டு கூகுள் ஃபார்மில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள உள்ளே இழுக்கிறாங்க. உள்ளே இழுக்கும்போது எல்லா ஊர்லேயுமே டென்ஷனாக இருக்கும். எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணிட்டாங்களா? எதுவுமே பண்ணல. எதுவுமே. இது வந்து டிஜிட்டல் போர்டில் அவனே சொல்கிறான், இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து எப்போனாலும் போய்க்கலாம், நீங்கள் வந்து மிஸ்கால் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்லை, கூகுள் ஃபார்மில் போய் அப்புறம் பண்ணுங்கன்னாக்க தேர் கலெக்டிங்க டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸாக கொண்டு வரலாம். இப்போ டேட்டா கிடைக்கும். இது மெயினாக வந்து வல்னரபிள் பீப்புள் எவ்வளோ இருப்பாங்க, பிஜேபிக்கு மேலே ஒரு அவர்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கா இல்லையா,
இல்லை பிஜேபி அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இது எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்சல்டன்சி ஸ்ட்ராட்டஜிக் கன்சல்டன்சி ஃபேமுக்கு இது நல்ல தகவல் தான். இது ஆக்சுவலாக உண்மையே பத்துக்கிட்டா இந்த ஃபேஷனுக்கு ஷேர் பண்ணிக்கிறது வேறு. உண்மையிலன்னா அவன் கருத்து எழுத இருப்பான், எனக்கு இது பண்ணலாம், அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இப்படின்னு. அப்படி இருந்தால் பிஜேபி வந்து எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சிருக்காது. ஸோ இவங்களாம் என்ன தெரியல அப்படி என்றால், அது திரு அஜித் தோவல்ன்ற கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அவர் ஒரு சிம்பிளாக சொல்ல முடியும், என்னோட நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அவர் யார்? பாதுகாப்பு ஆலோசகர். அதான் இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? அவர் சின்ன ஹிஸ்ட்ரி. அதில் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை நீங்கள் அஜித் தோவல்லாம் இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டு இந்த நாட்டை காப்பாற்றும் இன்னொரு நாட்டுக்கெல்லாம் போய் உட்காந்து உழவு பண்ணி காப்பாற்றுறாங்க. சாதாரண மனுஷராக போயிட்டு அவங்களாம் தலையெழுத்தான். எங்கேயோ ஒரு கனெக்ட் இருக்குல்ல, என் நாடு என் இடம் என். இப்போ இங்கேயே எடுத்துக்கிட்டா டிஎம்கே இருக்கலாம், ஏடிஎம்கே இருக்கலாம், டிவிகே இருக்கலாம், விசிகே இருக்கலாம், நம்ம எதனாலும் சண்டை போட்டுக்கலாம், காங்கிரஸாக கூட இருக்கலாம். பட் கடைசியில் நம்ம நாடுன்னு ஒரு இணைப்பு இருக்கணும்ல. ஸோ அது இல்லாமல் இங்கே ஒன்று குழப்பம் விளைவிக்கிறது, இல்லை உன் கோபத்தை ஏதோ காமிக்கிறதுக்கு இளைஞரோட வல்லுறுட்டி யார் இருக்குது, அதில் வந்து வேலையை பற்றி பேசுகிறான். கரெக்டுங்களா? அவர் வந்து சொல்லும் பொழுது வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அப்படின்லாம் வேர்டு யூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி அதில் வச்சு என்ன பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்னா, சரி வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், வேலை வாய்ப்பை எப்படி கொண்டு வரலாம். அண்ட்ரஸ்ன்றது காலங்காலமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, வறுமை சிவப்பு நிழல்கள் எல்லா படம் ஒரே டைமில் இருந்தது. எல்லா பேரும் வேலை இல்லாமல் வேலை தேடி அலைகிற மாதிரி வறுமை சிவப்பில் 4 பசங்க ஒரு ரூமில் தங்கி சாக்கடையில் ஒரு ஆப்பில் வந்து ஒரு வைதீக பிராமணர் கமலஹாசன் சாப்பிட்ற மாதிரி போவார். நிழல்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க இவர் வந்து சந்திரசேகர் வந்து செத்து போயிடலாமான்னு போகிறார், விரக்தியின் அடிப்படை. ஆனால் உண்மையை சொல்கிறேன் சார், ஒரு டைமில் கொஞ்சம் பழைய படம் நான் பார்க்கக்கூடிய டைம் கிடையாது, பட் லேட்டராக அந்த படங்களை பார்க்கும்போது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு ஒரு ரூமில் இருப்பாங்க, அப்படி வேலையை தேடி டெய்லி போவாங்க வருவாங்க. இதான் ரொம்ப படங்கள்ல சீனாவே இருந்துட்டு இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி புன்னகை படம் நினைக்கிறேன், 4 இளைஞர் சேர்ந்து சத்தியம் பண்ணிட்டு அப்படியே பாலச்சந்தர் டீம். இன்னொன்று விஜய் கவுண்டர் பண்ணி நடித்த படம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கோட்டம் மகாபலிபுரத்தெல்லாம் சுற்றி காட்டுற மாதிரி எல்லாம் ஒரு இல்லை, அது நடித்ததுனால தான் ஒருவேளை விஜய் எனக்கு அதை பற்றி புரிஞ்சு இப்போ வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா எப்பயுமே இளைஞர்கள் மனவிரக்தியோடு இருந்திருக்காங்க, நமக்கு வழி தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து அரசுகள் திட்டங்கள் போட்டு தான் கொண்டு வர முடியும். பட் இது வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இது வந்து வெறுமனை ஒரு வெப்சைட்லாம் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுதுங்கிறீங்க. மிகப்பெரிய டீம் ஒர்க் பண்ணி, ஏன்னா வெப்சைட் டிசைனை சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்துருக்கீங்களா டெக்னிக்கலாக? அது சும்மா இந்த 1000-2000 பண்ணவே முடியாது. இட் மை காஸ்ட் $5,000 at 10 அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி. $5,000 to $10,000. நம்ம ஒரு பேஜுக்கு வந்து $450 நம்ம அந்த ரேஞ்சில் ப்ராப்பர் யூஐயூஎக்ஸ் தெரிஞ்ச டிசைனர் பண்ணால் பெர் பேஜுக்கு $250 வாங்குறவங்களாம் இருக்காங்க, பண்ணுறாங்க, டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. பிஜேபி மேலே ஒரு அவர்ஷன் கொண்டு வரும், ஏன்னா பிஜேபி தான் இப்போ ஈஸி டார்கெட். அப்புறம் அந்த ஊரில் வந்து ஒரு கான்செப்ட் கோகனட் வாழைப்பழம் 2 சொல்லுவாங்க. கோகனட்னா வெளியே வந்து ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வெள்ளையாக இருக்கும். அதாவது நீ ப்ரௌன் ஸ்கின்னு ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து வெள்ளைக்காரன் தாட்ஸ் இருக்கணும். சைனாக்காரனுக்கு வந்து வாழைப்பழம் மாதிரி மஞ்சள் தோல், உள்ள வெள்ளைக்காரன். இதெல்லாம் நம்ம புரியாமையே அது ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க அதெல்லாம் தெரியும், ஏன்னா அவன் பாஸ்டனில் இருக்கான். ஓகேங்களா? அது சாதாரண இடம் கிடையாது. பக்கத்தில் போனால் இந்த பக்கம் வாஷிங்டன் வரலாம், அந்த பக்கம் போனால் நியூயார்க் வரலாம், எல்லாமே போகலாம். அதனால் அங்கே உட்காந்துட்டு பேசலாம். இதில் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, பிஜேபி ஸ்ட்ராங்காக டீகோட் பண்ணுறீங்க. ஆமாம், அதாவது இது ஆரம்பிச்சிருச்சு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் உண்டான களத்தை அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. அவங்க பிள்ளையார் சொல்லி சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களான்னு தெரியாது, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சீரியஸாக எனக்கு தெரிஞ்சு பிஜேபி சீரியஸாக தான் எடுக்கும், காங்கிரஸ் சீரியஸாக எடுக்கும், டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே எல்லாம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. இதுக்கு மேலே அது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் அது வடிஞ்சிருன்றது என்னுடைய ஃபீலிங். இந்த காக்ரோச் பார்ட்டி, ஜனதா பார்ட்டி இதெல்லாம் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா, இளைஞர்களுக்குள்ள ஒரு தாக்கம், ஏக்கம் எல்லாமே இருக்குது. இந்த அரசியல் குறித்து, நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து, இன் ஃப்யூச்சர் குறித்து எல்லாமே இருக்குல்ல. ஸோ இப்போது விஜய்க்கும் அது மாதிரி தான் ஒரு மாற்றத்துக்காக மக்கள் வாக்கு கொடுத்தாங்க. ஸோ விஜய் அதை சொன்னார், டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக நான் ஒரு அரசு நடத்துவேன் அப்படி. ஸோ இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஒரு ஸ்டார்ட் அப் உருவாகணும்னு நினைக்கிறீங்க சார்? இதில் மெயினாக வந்து கல்வி நிலையங்கள், கல்வி முறைகள், நம்ம குழந்தைங்கள் எப்படி வர்றாங்க அதை ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். குழந்தை பிறக்கும்போது
சுதந்திரமாக பிறக்குது, எல்லாத்தையுமே சந்தோஷமாக பார்க்குது, பண்ணுது. அது காக்கா என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும். இந்த ஸ்கூலுன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அது வந்து திறந்த வெளி சிறைச்சாலையோட மோசமான ஒரு அட்மாஸ்பியரில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஸ்கூல்னு ஒன்று ஒபீடியண்ட்டாக இருக்கணும். வாத்தியார் சொல்கிறத கேட்டுக்கோ. வாத்தியாரம்மாவோ, நான் அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லிடுறேன். என்ன சொல்கிறத வந்து கேட்கணும், அதிகப்படுத்தித்தனமாக பேசாதுன்னு. ஸோ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம், ஒழுக்கம் என்றால் என்ன. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருப்பது எப்படி, ஒழுக்கமாக இருப்பது எப்படி. எந்த மொழியிலையும் அவங்களுடைய அல்ஃபபெட்டை சொல்லித்தரதுக்கு ஈயை தூர ஓட்டுன்னு ஒரு வார்த்தையே இருக்காது. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோற போட்டுன்னு உடனே ஈயை தூர ஓட்டுன்னு அந்த காலத்தில் ஒரு 100, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சபீர் பாட்டியான்றவர் ஹாட்மெயிலோட ஃபவுண்டர். அதை 400 கோடி ரூபா கொடுத்து மைக்ரோசாஃப்ட் வாங்குச்சு. அவர் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன ட்வீட்னா, அவர் காரில் போகிறாரு, சைடில் ஒரு ஷாட் எடுக்கிறாரு, வரிசையாக குப்பை மேடு காமிச்சிக்கிட்டே போகிறாரு. இஸ் திஸ் இந்தியா அப்படின்னு போட்டு. ஸோ குப்பை அந்த காலத்துலேருந்து குப்பை ஈயை தூர ஓட்டு, பெருச்சாலியை தூர ஓட்டுன்னு அடுத்து வைக்கணும் பேயை கற்றுக்கிறதுக்கு. ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எங்கே பார்த்தாலும் குப்பை கிடங்கு, ஆனால் உள்ளே போனோடனே ஒழுக்கமாகிரு அப்படின்ட்டு. எல்லா குழந்தையும் சமம் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாதிப்பு இருக்கும். லேட்ரல் திங்கிங்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னு ஒருத்தன் கேட்பான், வாய மூடு அப்படின்றது. இன்னொன்றுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்கும், அது மெதுவாக தான் வரும். கரெக்டுங்களா? இன்னொன்றுக்கு ஸ்லைட்டாக ஆட்டிசம் இருக்குது. இதெல்லாம் காலங்காலமாக இருந்திருக்கு. ஆனால் வருவானுங்க உட்காந்துட்டு அப்படிலாம் கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள், நான் ஒரு கொடுமைப்பட்டவர்கள் பண்ணுறாங்க. இப்போ டெலிவரி மாடல் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறானுங்க, இது வந்து ஒழுக்கமாக இருக்க மாதிரி இன்னொன்று சொல்லுவானுங்க. பாரதியார் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, ஜாதிகள் இல்லை எடு பாப்பா கூட தாட்சி தாட்சி சொல்லல் பாவம். ஆமாம். இது அப்புறம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், இது சொல்லுது எல்லாம். இது அப்படியே ஒரு கனவோட ஒரு ஜாலியாக இருக்கும், விளையாடும். அப்புறம் மெதுவாக என்ன சொல்லுவாங்க, சும்மா விளையாண்டுட்டு இருக்காதவா படி, பக்கத்தில் அக்கா டியூஷன் எடுக்கிறாங்க போ அப்படின்னு போய் இந்த கல்வி என்பது நம்ம ஊரில் ஒரு அடிமைகளை உருவாக்குகிற இதாகிடுது. அப்புறம் அவுட்லெட்லும் பேச முடியாது. அதாவது ஆங்ஸைட்டியில் ஈக்கோ ஆங்ஸைட்டி அந்த நிறையா இருக்கிற மாதிரி அப்பா அம்மாக்களிடம் விஷயத்தை சொல்ல முடியாத ஆங்ஸைட்டின்ற அளவுக்கு கட்டமைச்சு அதை நம்ம எல்லாமே இக்னோர் பண்ணோம். ஏன், படித்தா வேலை கிடைக்கும். இப்போ இந்த 1960களில் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, இங்கே காஞ்சிபுரத்துலேயே ஆதார கல்வி மாநாடுன்னு வினோபாஜி அவர்கள் வந்து நடத்துனாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு. திரு ராஜாஜி அவர்கள், நான் எந்த கட்சியும் கிடையாது, எனக்கு எல்லோரும் ஒன்று தான், நீங்களும் எனக்கு ஒன்று தான், திரு ராஜாஜியும் ஒன்று தான், எல்லார்ட்டையும் குறை நிறைய பார்த்து அதுதான் நம்ம குணநாடு குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குரல் தான். ஸோ திரு ராஜாஜி ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒன்று இவன் குலக்கல்வி சொல்லலாம்னு சொல்லிட்டு போட்டு அடித்து அவரை காலி பண்ணாங்க. அப்புறம் படிக்க வைக்கிறதுக்கு கள்ளர் பள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, கள்ளர் பள்ளி இன்றைக்கி இருக்குது. அது வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான். இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டை உடச்சிட்டாங்க. அதனால் கள்ளர் உண்டு உறைவிட பள்ளிலாம் கூட. ஆமாம், அது கள்ளர் உண்டு உறைவிட பள்ளி, கள்ளர் வாழ்வியல் மேம்பாடுன்னு பெருசாக டெஃபினிஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஜென்ரலாக அதை ஒரு போர்டு தொங்கும் கள்ளர் பள்ளியின் முன்னாடி. அது பார்த்தீங்க, ஆமாம் இப்போயும் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. 26,000 பேர் என்னமோ இன்றைக்கி டேட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அவங்க படிக்கிறாங்க. அது வந்து மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டம். சரி, நீ அந்த காலத்தில் ஆரம்பித்த ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக ஆரம்பித்த ஒரு கம்யூனிட்டியை வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அது வந்து பிறன்மலை கல்லருக்காக கொண்டு வந்தது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் ஆதி திராவிட அது ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்ல. ஸோ ஒரு காலகட்டத்தில் பள்ளிக்கூட ஸ்ட்ரக்சரை இப்படி வச்சு எல்லாரையும் ஒன்றாக்காமல் தனித்தனியாக வச்சு ஏன் பண்ணினாங்கன்னா அதில் கெட்டணம் கிடையாது. இவங்களுடைய புரிதல் சக்தி இருக்கும், இவங்களுடைய புரிதல் சக்தி இவங்களுக்கு இப்படி இருக்கும், இவங்களுக்கு இப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே காலேஜுக்கு வந்தாங்க நம்ம ஆளுங்க. வரும்போது எப்படியாவது படிச்சிடறா, கலெக்டர் ஆகிடுறா, நீ கலெக்டர் ஆகணும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்ஜினியர் ஆகணும்னு ஏதோ வந்தது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சமூகம் ஒன்று போகும், அதுக்கு பின்னாடியே எல்லோரும் போவாங்க. மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா குட் ஷெட் எடுக்க எத்தாப்புல வக்கீல் புது தெருன்னு இருக்கும். அதில் கமலஹாசன் அப்பா அம்மா கொண்டு எல்லாருக்குமே இடம் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து 50கள் நீங்கள் யார் ஆழ்வார்பேட்டையில் வீடு பார்த்தீங்க, எல்லா கார்னர் பிளாட்டும் போய் பாருங்கள், வக்கீல்கிட்ட தான் இருக்கும். கமலஹாசன் இந்த கார்னர் பிளாட்டில் சும்மாலாம் இல்லை, அப்பா வக்கீலாக இருந்தார், அதனால அது இருந்துச்சு, அது இருந்தது. கார்னர் பிளாட் அதெல்லாம் வக்கீல் வச்சுருக்காங்க.
ஃபஸ்ட்டு வந்து ஹை வேல்யூ வந்து கார்னர் இருக்க பிளாட்டுக்கு வரும். ஒரு சைடு நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாம், இந்த சைடில் என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். ஓகே. அதை தாண்டி இருக்கும். ஆனால் மெயினாக கார்னர் பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சம்பாதிப்பாங்க. அதாவது எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் தம்பிக்கு நடுவில் வாக்கியா வரப்பு தவிராரு நம்ம ராயப்பேட்டையில் கூட பார்க்கலாம். எங்கேனாலும் பார்க்கலாம். உங்கள் வீடு பட் நீங்கள் சொன்னப்புறம் தான் அந்த கார்னர் பிளாட் நான் வாட்ச் பண்ணி பார்க்குறேன், அட்வொகேட்ஸ் வீடு இருக்கிறத. ஆமாம். ஸோ இவங்க ஒரு காலத்தில் சம்பாரிச்சாங்க. அப்புறம் டாக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணாங்க. யாரை பார்த்தாலும் டாக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். ஓகேங்களா. இடையில வந்து பிஏன்னு ஒன்று இருந்தது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஊர் பூரா பிஏ இருக்கும். எவன்ட்டையாவது கூப்பிட்டிங்கன்னா காய்கறி விற்கிறவங்க கூட பிஏன்னா. அப்புறம் இப்போ காய்கறி விற்கிறவங்க கூட பிஇன்றாங்க. புரோட்டா மாஸ்டருக்கு சம்பளம். எப்படி பண்ணிட்டாங்கன்னா, நீ படிப்பதை ஒழுங்காக படித்தால், படிப்பதில் விற்பனர் ஆனால், இந்த நாட்டில் நீ அதிகமாக மாற்றத்தை கொண்டு வர்றது. ரெண்டாவது, நீயே பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கு பேர் வந்து இனோவேஷன். ஸோ ஊர் பூரா குப்பை கிடைக்குது. சபீர் பாட்டியா வந்து போடுறாரு. நான் உடனே அவருக்கு போட்டேன், இது மாதிரி இவ்வளோ குறை சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் பண்ண வேலை இந்தியா விட்டுட்டு யூஎஸ் சிட்டிசன் ஆகிட்டேன், உனக்கு வேணா பண்ணிக்கொண்டு இப்படியே பில்ட் ஆகிடணும். எனக்கு கொஞ்சம் எக்ஸில் இருக்கு, எனக்கு நாங்கள் மட்டும் எங்கே விட்டோம். ஸோ ஓடி போனவன் தப்பித்து போனவன் எங்கேயோ செட்டில் ஆனான். ஆனால் எல்லாரும் போக முடியாதுல்ல. ஸோ இப்போ நீங்கள் இந்த கல்வியை நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக கொடுக்கணும். இந்த கொண்டு வந்துடுறேன். இந்த இனோவேஷன் மைண்ட் செட் இருந்தால்தான் இங்கே நிறுவனங்கள் வரும். அப்படின்னா கல்வியை மாற்றணும் வந்துச்சுல. கல்வியை காலேஜுக்கு போனோடனே யாரும் இந்த தமிழ் புலவர்கள்லாம் வந்துக்கிட்டு மோட்டிவேட் பண்ணுறதுனால, மோட்டிவேஷன் எனக்கு வந்து இதுக்கும் இன்ஜினியரிங் என்ன சம்மந்தம். ஸோ இன்ஜினியரிங் இன்றைக்கும் ஒரு மெயின், மெடிக்கல் ஒரு மெயின் ஃபீல்டு. ஸோ கல்வியை நல்லது பண்ண வேண்டும் என்றால் பிளண்ட்டாக சொன்னேன்னா, எவனாலும் எதனாலும் படிச்சுக்கோ. நீ என்ன ஜாதியாரு, என்ன மதமாரு, ஏழையாரு, இது யாரு, நாங்கள் அங்கே வச்சுருக்கோம், போய் படிச்சுக்கோ. எக்ஸாம் அங்கங்கே நடக்கும், இதில் போய் படி. எக்ஸாம் பாஸ் ஆனால் இன்ஜினியர் ஆகிக்கோ, பிடிக்கல இன்னொரு எக்ஸாம் பண்ணி டாக்டர் ஆகிக்கோ. என்ன பெரிய விருப்பம். ஒரு 12 புக்கு, மெடிக்கல்னால் 20 புக்கு. படிக்க முடியாதனால தான் நான் டாக்டர் ஆகலை. இப்போ என்னை படிக்க விடுங்க, நான் படித்து காமிக்கிறேன். அது நான் ரெஸ்ட்ரிக்ஷனு. சல்லடையை முதைய சலித்து இவன் தான் படிக்கணும், இவன் படிக்கணும், இவன் படிக்கணும் முன்னாடி சொல்லலாம். ஏன்னா ஒரு 50 சீட்டு தான் கிளாஸ் ரூம் இருக்கும். இப்போ இன்டர்நெட் வந்துருச்சு, நான் லாகின் பண்ணி ஓவராலாக படிச்சுக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக முக்கியமாக பண்ணணும். இது யூட்டோப்பியன் தாட்னு சொல்லி நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா கூட என்ன பண்ணலான்னா, ஆதார கல்வி கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஸ்டார்ட் அப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, ஸ்டார்ட் அப் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி சாம்பிளாக எடுத்துக்குவோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் முதல்வன் பண்ணிக்கிறது, அது பண்ணிக்கிறாங்க. இதுக்கு முக்கால்வாசி ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துச்சு. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ அரசியல் பண்ணாத, அந்த ரூபாய் ஒழுங்காக டிப்ளாய் பண்ணணும்ல. அதில் வந்து அட்டல் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் ஐடிஎன்டின்னு டீப் டெக்குக்கு ஒன்று இருக்குது. இது 3ல் ஒன்றா எடுத்தால் ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஏயுசியோடைய விஜய்க்கு இங்கே வச்சு நான் கோரிக்கை வைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியை இதெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விசியோட வேலை என்ன, ரெஜிஸ்ட்ரார் வேலை வேணாம். ஒரு ப்ரொஃபஸர் வந்து பிஹெச்டி பண்ணிவிட்டு அவர் எதுக்கு மெஸ்ஸு பார்த்துக்கிறதும் ஹாஸ்டல் வார்டன் வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன்னே சும்மா. அப்புறம் இன்னொன்று இருக்கும், எஸ்டேட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அவர் தான் அங்கே உள்ளே இருக்க ரோடெல்லாம் போடுவார், எல்லாம் பில்டிங்லாம் கட்டுவார். அது ஒரு ப்ரொஃபஸர், பிஹெச்டி ப்ரொஃபஸர். அது பிடபிள்யூட்ட கொடுக்க வேண்டியதானே. சரி, அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி நிர்வாகம் பண்ணப்படுகிறது, ஒரு கட்டமைப்பு சிண்டிகேட் இருக்குது. அப்படி சைடில் சான்சலர், கவர்னரு, ரோடுக்கு அந்த பக்கம் தான் இருக்கார், வரவே மாட்டார் அவர் என்ன. அதுக்கப்புறம் ப்ரோ சான்சலர், கடைசியாக இருந்த கோவி சிலையின் அற்புதமான ஆள். 2 விஷயம் இதில் டீட்டெயிலாக பேச முடியாது, அற்புதமான ஆள். அப்புறம் செக்ரட்டரி கடைசியாக இருந்தவர் திரு பி சங்கர், அவரும் அருமையான ஆள். அதுக்கப்புறம் விசி ரெஜிஸ்ட்ரார். இந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து கஸ்டோடியன் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் சைனிங் அத்தாரிட்டி ஃபார் செக். விசி வந்து கரிக்குலத்துக்கு. இந்த விசியை வந்து ஒரு கமிட்டி நாமினேட் பண்ணணும். இந்த கவர்னரும் சிஎம்முக்கு இருந்த ஃப்ரிக்ஷனில் 2 வருஷம் ஆக போகுது. விசியே போடலை. விசியே போடாமல் ஒரு கன்வீனர் ஒரு மாடல் வச்சு பண்ணுறாங்கல்ல. அப்போ விசி தேவையில்லை தானே. அதுக்கு ஏங்க சண்டை போடுறீங்க, இல்லாட்டி சமிச்சு இருக்கணும்ல. சமிச்சிருக்கு. ஏன்னா 3 கன்வீனர், இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் யாட விசின்னு முன்னோன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் டெசிஷன் நடந்துகிட்ருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு தமிழ் நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் இந்த மாதிரி காக்ரோச் இயக்க மாதிரி இவங்க ஒன்று இங்கே ஆரம்பிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அண்ணா யூனிவர்சிட்டி கையில் எடுத்து விசியாக அகாடமிக் பர்சனை போடணும், ரெஜிஸ்டராக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடணும். ஃபுல்லாக அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப். இந்த எஸ்டேட் ஆஃபீஸை தூக்கி கொண்டு போய் இவங்கள்ட்ட கொடுத்துடணும், பிடபிள்யூட்ட. அங்கே ஒரு நாள் வர்றாரு எங்களுடைய பழைய முன்னாள் மாணவர்லாம், கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் ஒருத்தர்.
அவர் ஸ்டேஜில் கேட்குறாரு ஒரு விழாவில், எப்பா அப்படி தான் பேசுவார், எப்பா இங்கே இந்த போட் கிளப்பில் நாங்கள்லாம் போய் ரோவிங்லாம் பண்ணியிருக்கோம், அது இங்கே இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். சிரிக்கிறார் இப்போ இருக்க டீன் மிஸ்டர் பி ஹரிஹரன்றவர். பதில் சொல்ல வேண்டும் அந்த டீனு, பதில் சொல்லலை. கேளுங்க அது எங்கே போச்சு, போட் கிளப் இருக்கா இல்லையா, சரிப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது மிஸ்டர் ஸ்ரீகாந்த்னால. அருமையான மனுஷன். ஸோ அப்போ அங்கே என்ன ஸ்போர்ட்ஸ் நடக்குது, ஏன்னா இவர் தெரியும் கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னா அவருக்கு என்னன்னு தெரியும். ஒரு பாலியலுக்கு தொந்தரவு ஃபஸ்ட் நடந்துச்சு இல்லை ஞானசேகரன், அது நடந்த இடம் ஸ்விம்மிங் பூலுக்கு பின்னாடி. ஏன்னா ஸ்விம்மிங் பூலை சுற்றி 20 அடிக்கு ஷேடு போட்டிருப்பாங்க, அது சப்கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே 24 மணி நேரம் எப்போ நாள் ஸ்விம் பண்ணிக்கோ, லேடிஸ்க்கு நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு 6 அடிக்கு இது பண்ணிவிடுறோம், நீங்கள் தனியாக நீங்கள் அந்த ரிசோர்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, அந்த வெளியே வர ஸ்டூடெண்ட் எப்படி வரணும் தானே திங்க் பண்ணுவீங்க. அந்த தாட் ப்ராசஸே கிடையாது. அப்புறம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டை என்னம்மா போம்மா வாமா இவங்களுக்கு எப்படி பேசணும்னு சொல்லி தரணும். முக்கால்வாசி ப்ரொஃபஸருடைய டோரு கம்ப்ளீட்டாக இதாக இருக்கும், சில இடத்துல மட்டும் சின்ன டோர் இருக்கும். பட் யூஜிசியில் நல்ல கைட்லைன்ஸ்லாம் இருக்குது, ஓப்பன்டாக இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஸ்லிட்டாவது மேலேருந்து கீழே வரைக்கும் கிளாஸ் டோர் இருக்கும், கிளாஸில் விசிபிளாக இருக்கணும், விசிபிளாக இருக்கணும், அதான் கரெக்ட் வேர்டு. ஸோ அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்து சரி பண்ணி கவர்மெண்ட்லேருந்து ரூஸான ஒரு ஸ்கீம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஎன்டின்னு இருக்கிறது யூஜிசி ஃபண்டிங்கில் ஜிஐஎஸ்ன்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பில்டிங் கொடுத்துச்சு. சிஎம் சொன்னார்னு சொல்லி வந்தாங்க மினிஸ்டரில் வந்து பார்த்தா இந்த பில்டிங் அடிச்சு மாற்றிக்கோ. உடனே அப்போ இருந்த டாக்டர் வேல்ராஜன்றவர் இன்னும் நல்ல எண்ணத்தோட அங்கே அந்த ஐடிஎன்டி வந்தால் டீப் டெக்லாம் வந்தால் ஸ்டூடெண்ட் நல்லதுன்னு கேளுங்க என்ன நடந்ததுன்னு, என்ன ரிசல்ட். அப்போ ஏஐசி அட்டல் இன்குபேஷன் அது வந்து ஒரு மர்ம தேசம், அதில் நானும் போர்ட் ஆஃப் டைரக்டர் தான், நான் போராடிட்டேன் 2 வருஷமாக. சரிடா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தயவு செய்து விஜய் அவர்கள் ஒரே ஒரு தடவை வந்து இறங்கி நடந்து இந்த முக்கியமான ஆளுங்களாம் நீங்களாம் தூரப்போங்க, நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். ஆமாம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியை ஒரு விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி அதை மாற்றம் பண்ணினால் தமிழ்நாட்டில் உள்ள என்டையர் எக்கோசிஸ்டம் வரும். ஆக்சுவலாக 400 காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் நல்லா நடக்குது, அவன் கோர்ஸ் ஒன்று புதுசாக போட்டாங்கன்னா இங்கே கப்பம் கட்டணும். எதுக்கு அவன் தனியாக விடு, யூஜிசி இப்போ அலோவ் பண்ணுது, எனி காலேஜ் கேன் பிகம் அ யூனிவர்சிட்டி. இந்த 4 காலேஜ் மட்டும் ஒன்றா அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஃபுல்லாக டைட் பண்ணார்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் மாணவர்கள் இனோவேட்டிவ் இன்ஜினியர்ஸாக வெளியே வருவான். இப்போ கூட ஏஐக்கு ஒரு மினிஸ்டர் போட்டிருக்காரு. ஆமாம், எங்கள் இதுக்குள்ளே ஒரு ஏஐக்கு ஒருத்தன் வந்து மியூசிக்மான்னு 4000 கோடி பண்ண ஒரு கம்பெனி எங்கள் ஜூனியர், அவங்ககிட்ட இவங்க ஃபண்டு வாங்கி 30 கோடி கொண்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் சொல்லலாம்டான்னு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு ஃபோன் அடித்தேன், வேலைச்சேரி எங்கள் தொகுதி ஓகேங்களா, கூப்பிட்டேன். சார் நான் ஒரு பிஏ தான் சார் பேசுகிறேன், உறுதியாக அவங்களை கூப்பிட்றேன் சார், நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிவிட்டு நான் நினச்சேன் ஒரு டேஷ்போர்ட் பண்ணேன். அப்பாயின்மெண்ட்டில் ஜெனின் அப்பாயின்மெண்ட் இருக்கும், வாலண்டியர் அப்பாயின்மெண்ட் இருக்கும், நியூசன்ஸ் அப்பாயின்மெண்ட் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ நிறைய வந்து சின்ன சின்ன விஷயத்தை மாற்றினாலும் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு முன்னாடி ஃபோன் பண்ண விசிட்டிங் ஹவுஸில் எப்போ வரலாம், யாருனாலும் போகலாம். போனோம்னா 1 to 2 இல்லை 2 to 3 அப்போ மாற்றுவாங்க போகலாம். இப்போ கேட்டேன், இல்லை சார் இப்போ இருக்கிற வந்து விசிட்டிங் ஹவுஸ்லாம் ஜென்ரல் கிடையாது, நீங்கள் மெயில் அனுப்புங்க நாங்கள் ரிப்ளை பண்ணலாம். ஒன்று யோசிச்சு பாருங்கள், கந்தசாமிகிட்ட ஒரு அருமையான மேட்ரு இருக்குது, அவர் வந்து பார்க்கணும் விசிட்டிங் ஹவுஸில் வர, நீ விசிட்டிங் ஹவுஸில் வரக்கூடாதுன்னா நமக்கு தான் நஷ்டம், இன்ஃபர்மேஷனே கிடைக்காம போயிடுதே. எங்கேயோ ஒரு தடவை திரு விஜய் அவர்கள் இறங்கி அடிக்க முக்கியமான ஒன்று, அண்ணா யூனிவர்சிட்டி 1978 ஆரம்பிக்கப்பட்டது. இது வரைக்கும் ஒரு பெண் அங்கே விசியாக வந்ததே கிடையாது. தகுதி உள்ள அருமையான இருக்காங்க, இங்கேருந்து போனவங்க ஐஐடியில் நம்பர் 1 வேலை பார்க்குறாங்க ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி அங்கே வந்து எஸ்சி அதாவது பிராமின்ஸும் எஸ்சி எஸ்டியும் அங்கே விசியாக வந்ததே கிடையாது. இடைப்பட்ட சில ஜாதி ஜிக்குன்னு. அதனால் இது ஒரு இது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய இன்வெஸ்டிகேட்டிங்னா தப்பு. எனக்கு ஊழலை பற்றி கவலை இல்லை. அங்கே ஒருத்தர் வந்து அங்கே 40 ஏக்கர் வாங்கியிருக்காரு, இவர் 4, அது என்னுடைய இதெல்லாம் கிடையாது. என்னுடையது இந்த பாலிசியை டிசைன் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட் வெளிவரதுக்கு திரு விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி இன்னொன்று உருவாகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், காக்ரோச் உருவாகாது, ரேட் பார்ட்டி உருவாகாது. நான் சீரியஸாக சொல்கிறேன், தயவு செய்து விஜய் சார் நன்றி கவனிங்கோ. நன்றி கோவிந்த் கருப்பு சார்.